Evening friends, இப்போ நம்ம எக்ஸல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபில்டர் ஆப்ஷன். ஃபில்டர் ஆப்ஷனுங்கிறது நம்ம எல்லாருமே நம்ம பண்ணி பார்த்திருப்போம். என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபில்டர்ல போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட் பண்ணி எடுத்துப்போம். ஷார்ட்ல போய் ஃபில்டர் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதுல நமக்கு என்ன பர்டிகுலரா வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டிசக்னேஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதுல எனக்கு இந்த போஸ்டிங்ல வந்து ஹெச்ஆர் மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கணும். அப்படிங்கிறப்ப ஹெச்ஆர் அப்படிங்கறத கிளிக் பண்ண அப்படின்னா கிளிக் பண்ணி ஓகே கொடுக்கறப்ப என்ன ஆகும்னா வெறும் ஹெச்ஆர்ல உள்ள டேட்டாஸ் மட்டும் எனக்கு வந்துடும். சோ இதை இன்னொரு இடத்த எனக்கு கொண்டு போறப்ப காப்பி பண்ணியோ பேஸ்ட் பண்ணியோ நம்ம கொண்டு போயிட்டு இருப்போம். சோ இந்த மாதிரி இல்லாம ஜஸ்ட் நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணி எப்படி ஒரு டேட்டாஸ்ல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த ஃபில்டர் நான் போட்டலையா, இதை நான் ஷார்ட்ல போய் ஃபில்டர் அப்படிங்கறத ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்ப நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு டேட்டாஸ் வந்து இதுல நான் ஃபீட் பண்ணி இருக்கு ரெடியா. இந்த டேட்டாஸ்ல இருந்து எனக்கு டெசிக்னேஷன் என்ன வேணும் அப்படின்னா ஹெச்ஆர்ல உள்ளவங்களை மட்டும் தனியா பிரிச்சு கொண்டு வரணும். சோ இந்த ஃபில்டர்லாம் போடாம ஜஸ்ட் ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி தான் நம்ம கொண்டு போறோம். ஃபில்டர் ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறோம். எந்த டேட்டாஸ்ல இருந்து எனக்கு இந்த டேட்டாஸ்ல இருந்து இதுல உள்ள ஹெச்ஆர்ல யார் இருக்காங்களோ அவங்களுடைய நேம் மட்டும் எனக்கு தனியா கொண்டு வரணும். அப்படிங்கிறப்ப என்ன பண்ண போறோம், இந்த டேட்டாஸ் அதாவது எம்ப்ளாயி நேம், அவங்களுடைய டெசிக்னேஷன், இதுல எனக்கு ஹெச்ஆரோட நேம் மட்டும் தனியா கொண்டு வரணும், இல்ல மேனேஜரோட நேம் மட்டும் தனியா கொண்டு வரணும், இல்ல ட்ரைனரோட நேம் மட்டும் தனியா கொண்டு வரணும். அப்படிங்கறத நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். ஓகே, இப்ப இந்த டேட்டாஸ் இருக்கு. இப்ப இதுல இருந்து எப்படி நான் இங்க கொண்டு வர போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நேம் இந்த இடத்துல நம்ம கர்சரை வச்சுக்கிறோம். இங்கதான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். சோ இந்த இடத்துல வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்ப இங்க என்ன டைப் பண்ண போறேன் அப்படின்னா, ஈக்குவல் டு ஃபில்டர், ஈக்குவல் டு ஃபில்டர் அப்படின்னு போட்டுறேன். கேப் லெட்டர் டைப் பண்றேன். ஸ்மால் லெட்டர்லயும் டைப் பண்ணலாம், ஜஸ்ட் உங்களுக்கு ஐடென்டிபிகேஷனுக்காக டைப் பண்றேன். ஓகே, ஓபன் பிராக்கெட் போட்டுட்டு எந்த டேட்டாஸ் ஃபர்ஸ்ட் அரே, இதான் டேபிள் அரேங்கிறது. இந்த டேபிள்ல நம்ம எந்த இடத்துல செலக்ட் பண்றோமோ அதுல இருந்து தான் அது செலக்ட் பண்ணி கொண்டு வரும். சோ அப்ப நான் இந்த டேட்டாஸ் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, செலக்ட் பண்ணதும் இந்த பி காலம் சி காலம் செலக்ட் ஆயிட்டு இப்ப கீபோர்ட்ல F4 கீயை பிரஸ் பண்றேன். ஏன் இந்த F4 நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படின்னா என்னன்னா, நான் அந்த மவுஸ் மூவ் பண்ணி அடுத்த இடத்துல நிறைய இடத்துல நம்ம அந்த F4 கீயை யூஸ் பண்ணி அந்த இடத்த வந்து லாக் பண்ணுவோம். அதாவது என்னன்னா, இப்ப இந்த இடத்துல நான் மூவ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இதை செலக்ட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா, இதுல உள்ள அந்த காலமும் செலக்ட் பண்ணிருக்கிறது நமக்கு சேஞ்ச் ஆயிடும். சோ இப்ப இது லாக் ஆயிடுனா இந்த இடத்துல நமக்கு எந்த சேஞ்சஸ்மே நமக்கு வந்து ஏற்படாது. வேண்டியதா நம்ம F4 கீயை பிரஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிறோம். கொடுத்துட்டு எனக்கு கமா, இந்த டேபிள்ல இருந்தா நம்ம செலக்ட் பண்ண போறோம். செலக்ட் பண்ணியாச்சு. தென் எனக்கு என்ன வேணும், டெசிக்னேஷன் வேணும். அப்ப கமா போட்டு டெசிக்னேஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரே டேபுலர் காலத்தை நம்ம செலக்ட் பண்றோம் இல்லையா, திரும்ப என்ன பண்றேன், F4 போட்டு லாக் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ஈக்குவல் டு கொட்டேஷன் மார்க் உள்ள HR அப்படிங்கறத கொடுத்துட்டு இப்ப க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் தட்டினேன் அப்படின்னா ஹெச்ஆருங்கிறதுலாம் இப்ப வந்து நமக்கு செலக்ட் ஆயிடும். சோ இது ஃபாண்ட் சைஸ் அதுக்கு மட்டும் போல்டா இருக்கிறதுனால இருக்கு. ஹெச்ஆர் எல்லாமே செலக்ட் ஆகி வந்துருச்சா. இப்ப நான் இந்த இடத்துல இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ட்ரைனர்னு இருக்காங்க இல்லையா, இந்த நேம் என்ன பண்றேன், இதுல போய் நான் ஹெச்ஆர்ங்கிறத நான் மாத்திட்டு என்டர் பண்றேன். பாத்தீங்கன்னா அந்த நேம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க இந்த டேபிள்ல என்ட்ரி ஆகி வந்துடும். இப்ப பாருங்க ஹெச்ஆர் எடுத்தாச்சு. தென் மேனேஜர் எடுக்க போறேன். ஈக்குவல் டு ஃபில்டர் ஓபன் பிராக்கெட் இந்த டேபிள் அரேல இருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு F4 கொடுத்துட்டு லாக் பண்ணிட்டு திரும்ப அகைன் கமா, என்ன வேணும், டெசிக்னேஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு திரும்ப F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிட்டு ஈக்குவல் டு மேனேஜர். ஸ்பெல்லிங் நம்ம இங்க என்ன ஸ்பெல்லிங் கொடுக்குறோமோ அதுதான் இங்க கொடுத்துருக்கணும். கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இப்ப எனக்கு மேனேஜர் அப்படிங்கறதுலாம் எனக்கு வந்துருச்சு பாருங்க, வந்துருச்சா. சோ இந்த மாதிரி நமக்கு தேவையான டேட்டாஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நம்மள மாதிரியே லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, சோ இவங்களுக்குலாம் வந்து நம்ம பாக்குற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம ஷேர் பண்ணா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.